ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இது போல இன்னும் பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் பற்றி நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இப்போவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய 38 மாவட்டங்களில் ஒன்றான மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2013 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது யாசர் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நினைச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய நண்பரான ஆட்டோ டிரைவருக்கு நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2013 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய யாசர் சொந்தமாக ஒரு ஷேர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்திருக்காருங்க. இவர் ஓட்டக்கூடிய அதே ஸ்டாண்டில் தாங்க இவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவருடைய பேர் தாங்க பரமேஸ்வரன். இந்த பரமேஸ்வரனுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா பரமேஸ்வரன், அவருக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காரு. இவருடைய அண்ணனுக்கும் திருமணமாகி தனி கொடுத்தனம் தாங்க போயிருந்திருக்காங்க. அதே மாதிரியே அந்த காலகட்டத்தில் இந்த பரமேஸ்வரனுக்குமே திருமணமாகி மனைவியோடு 6 வயசில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோடு தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த பரமேஸ்வரனை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொன்னோம் அப்படின்னா இவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லைங்க. குடிக்கக்கூடிய நபர்களை பார்த்தாலே இவருக்கு பயங்கரமாக கோபம் வருங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய கெட்ட பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிடுன்னு இருப்பாருங்க. யாராவது ஏதாவது ஒன்று சொன்னோம்னு அப்படின்னா அந்த வார்த்தை இவருக்கு சரியாக புரியல அப்படின்னா உடனே கோவப்படுவாருங்க. இது ஆட்டோவில் ஏறி வரக்கூடிய அந்த பயனாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கூட அடிக்கடி சண்டை போடுவாருங்க. சில்லறை இல்லைனாலுமே அதுக்கு வாக்குவாதம் பண்ணுவது, பிடிச்சிருக்கக்கூடிய அந்த நபர்கள் யாராவது ஆட்டோவில் ஏறினா அவங்க கிட்ட சண்டைக்கு போவது, இந்த மாதிரி தாங்க தொடர்ந்து ஈடுபட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் இவருடைய வேலை விஷயத்தில் கரெக்டாக தாங்க இருந்திருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஒரு நாள் தோராயமாக இவருக்கு ஆட்டோ சவாரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவு ஒரு 10 மணி இருக்கும். அந்த 10 மணி வாக்கில் இவருடைய வீட்டுக்கு வரலாம், சவாரி நாளைக்கு போய்க்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க கிளம்பி வந்துட்டு இருக்கிறாரு. இப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பாதை கிராமத்துப்புற பாதை. இவருடைய கிராமத்துக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் கடந்து போகணுங்க. அந்த பாதையில் போயிட்டு இருக்கும்பொழுது தூரத்துலேருந்து யாரோ ஒரு 3 இளைஞர்கள் லிஃப்ட் கேட்கிற மாதிரி தாங்க நிப்பாட்டுறாங்க. உடனே இந்த ஆட்டோ டிரைவர் பரமேஸ்வரன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா பக்கத்தில் எதுவும் போகணும் அப்படின்னா நம்ம லிஃப்ட் கொடுக்கலாம், ஏற்றிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. அதன் பிறகு அந்த ஆட்டோ அந்த 3 இளைஞர்கள் நிற்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கிட்டே போய் ஸ்டாப் பண்ணுறாரு. யார்ப்பா, உங்களுக்கு என்னப்பா வேணும், எங்கே இறக்கி விடணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த 3 இளைஞர்களில் நடுவில் நிற்கக்கூடிய அந்த இளைஞர் மட்டும் நிலக்குழிஞ்சு போய் தடுமாறுறபடி நின்று இருக்கிறாருங்க. இதை பார்த்த உடனே இந்த ஆட்டோ டிரைவருக்கு தெரிஞ்சிருக்குதுங்க, ஆல்ரெடி அவர் சரியான குடிபோத்தில் இருக்கிறாரு அப்படின்றது. உடனே எந்த ஒரு பதிலும் கேட்காம இல்லைப்பா நான் வர மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க ஆட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அண்ணா கோச்சுக்காதீங்கண்ணா, தயவு செஞ்சு நான் ஒருத்த மட்டும் தானே குடிச்சிருக்கிறேன், நாங்கள் 2 பேரும் குடிக்கலை, நீங்கள் ஒரு உதவி மட்டும் பண்ணணும், எங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் மட்டும் கொண்டு போய் சேர்த்துருங்கண்ணா, நீங்கள் இந்த உதவி செஞ்சால் மட்டும் போதுங்கண்ணா அப்படின்ற மாதிரி தாங்க கெஞ்சி கேட்குறாங்க. இவருக்கு குடிக்கக்கூடிய அந்த நபர்களை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால இதெல்லாம் சரி வராதுப்பா, அவர் ரொம்ப குடிச்சிருக்கிறாரு, அவர் பாட்டுக்கு ஆட்டோவில் ஏறிக்கிட்டு ஏதாவது வாமிட் பண்ணிட்டாருன்னா என்னால் தாங்க முடியாது, அப்புறம் போகிற போக்கிலே நடு ரோட்லேயே நான் உங்களை இறக்கி விட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த 3 இளைஞர்களில் 2 இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கோச்சுக்காயினா எங்களுடைய நெருங்கிய நண்பன் தானா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால தான் இப்படி குடிச்சிருக்கிறான், லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் இங்கேருந்து ரொம்ப தூரம்லாம் கூப்பிடல, ஒரு 6 கிலோமீட்டரில் ஏதாவது ஒரு மருத்துவமனை அதுக்கிடையிலே இருந்தாலும் சரி, இல்லை 6 கிலோமீட்டர் கடந்து போனாலும் சரி, நாங்கள் எப்பயும் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை விட அதிகமாகவே கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இவருக்கு வேறு வழி இல்லாமல் சரி இவ்வளோ கெஞ்சுறாங்க, ஆட்டோக்கு பணம் வேறு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஏற்றிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஆட்டோவில் அந்த 3 இளைஞர்களையுமே ஏற்றுறாங்க. ஏற்றின உடனே அந்த குடிபோதையில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் மட்டும் இந்த 2 நபர்களுக்கு இடையில தாங்க உட்காந்துருக்கிறாரு. உடனே அந்த ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு கொஞ்சம் தூரம் தாங்க ட்ராவல் பண்ணி போயிருப்பாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுதே நடுவில் உட்காந்துருக்கக்கூடிய இளைஞர் திடீர்னு வாமிட் பண்ணுற மாதிரி தாங்க கொஞ்சம் கொமட்டுற மாதிரி பண்ணுறாரு. இதை டக்குன்னு திரும்பி பார்த்தா ஆட்டோ டிரைவர் டென்ஷன் ஆகிட்டாரு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவன் வாமிட் பண்ணிட்டான் அப்படின்னா நான் நடுவில் இறக்கி விட்டுருவேன் அப்படின்ட்டு, ஒழுங்காக அவனை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இல்லைண்ணா அவன் வாமிட்லாம் பண்ண மாட்டான், நீங்கள் பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆட்டோ போய்கிட்டே இருந்தாலுமே பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இளைஞரை திரும்பி பார்த்தபடியே திட்டிக்கிட்டே வராருங்க. லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா குடிக்கணுமா, குடிச்சு என்னத்தெல்லாம் நீங்கள் கண்டீங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் எதுக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி நண்பனுக்கெல்லாம் நீங்களாம் உதவியே செய்யாதீங்க, எக்கடி கட்டாலும் கெட்டு போட்டு செத்து போட்டுன்னு கூட நம்ம விட்டுட்டு போயிடலாம், இந்த மாதிரி நண்பர்கள் இந்த மாதிரி நபர்களையுமே எனக்கு பார்த்தாலே பிடிக்காது அப்படின்ற மாதிரி தாங்க முணங்கிக்கிட்டே இந்த ஆட்டோ டிரைவர் பரமேஸ்வரன் அந்த சாலை பகுதியிலே போயிட்டு இருந்திருக்கிறாரு. இப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது அந்த 2 நபர்களுக்கு இடையில நடுவில் உட்காந்துருக்காரு இல்லையா, அந்த நபர் திடீர்னு ஓன்னு அழுகிறாருங்க.
கூட இருக்கக்கூடிய அந்த 2 இளைஞர்களுமே வந்துட்டு எதுக்குடா அழுகுற, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுடா, தேவையில்லாம கவலைப்படாத அப்படின்ற மாதிரி தாங்க ஆசுவாசப்படுத்துறாங்க. இதையுமே பார்த்தபடியே அந்த ஆட்டோ டிரைவர் வண்டியை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. திடீர்னு பயங்கரமாக இரும்புறாருங்க அந்த நடுவில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த இளைஞர் மட்டும். அந்த இளைஞருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் தாங்க. உடனே கூட இருக்கக்கூடிய 2 இளைஞர்களும் டே சுரேஷ் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த ஆட்டோ பின்னாடி வந்திருக்கக்கூடிய 2 இளைஞர்களுக்கும் சரி இந்த ஆட்டோ டிரைவருக்கும் சரி தூக்கி வாரி போட்டுருக்குதுங்க. என்ன நடந்ததுன்னா அவர் இரும்புறாரு இல்லையா, இருமும் பொழுது வாயிலிருந்து பிளட்டாக வந்துருக்குதுங்க. டே என்னடா ஆச்சு, ஏன்டா வாயிலிருந்து பிளட்டாக வந்துட்டு இருக்குது, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி மாறி மாறி கேட்குறாங்க. உடனே ஆட்டோ டிரைவர் வண்டியை நிப்பாட்டி இதெல்லாம் சரியாக வராது, நீங்கள் முதல்ல அவங்களுடைய ஃப்ரெண்டை தூக்கிக்கிட்டு கீழே இறங்கி போய் நில்லுங்க, அவன் பாட்டுக்கு வாய் வழியாக வந்து பிளட்டை விட்டுட்டு இருக்கிறான், இது திடீர்னு அவன் பாட்டுக்கு மண்டையை போட்டுட்டானா என்ன பண்ணுறது, பணத்தை தூக்கிட்டுலாம் என்னோடய ஆட்டோவில் எல்லாம் ஏற்றிட்டு போக முடியாது, தெரிஞ்சிச்சுன்னா போலீஸ் கேஸ் வேறு ஆயிரும், நீங்கள் முதல்ல இறங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி தானே ஆட்டோவை நிப்பாட்டிட்டு கீழே இறங்கினபடி இருந்துக்கிட்டு சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய நண்பன் வேற இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான், இது புரியாமல் ஆட்டோ டிரைவர் வேற இப்படி நம்ம கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த இரவு நேரத்தில் எந்த ஒரு ஆட்டோமோ அல்லது பைக்கோ வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரியே தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இவரை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து இந்த இடத்த தாண்டி போக முடியாது, இவர் என்ன பணம் கேட்டாலுமே நம்ம வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய பேண்ட் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து இந்த ஆட்டோ டிரைவர் கையில் கொடுக்குறாரு. அண்ணா இப்போதைக்கு எங்கள் கையில் இவ்வளோ இருக்குதுண்ணா, நீங்கள் சொன்ன காசை விட இது அதிகமாக தான் இருக்குது, இது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து நல்லபடியாக வந்து வீட்டில் கொண்டு போய் சேர்த்துருங்க, நீங்கள் மருத்துவமனைக்கு கூட கூட்டிகிட்டு போக வேணாம், நீங்கள் வீட்டில் கொண்டு போய் சேர்த்து விட்டா மட்டும் போதும், அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. இவருக்கு போக வேணாம் அப்படின்னு தோணினாலுமே சரி இவ்வளோ கெஞ்சுறாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க சரி வண்டியில் ஏறி உட்காருங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஏற்றுறாரு. வண்டியில் ஏற்றி உட்காந்துக்கிட்டு உங்களுடைய கிராமத்துக்கு நான் போகலை, முதல்ல மருத்துவமனைக்கு போவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து கிராமத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பரமேஸ்வரன் சொல்கிறாரு. சரிங்க நான் எப்படியாவது மருத்துவமனை கொண்டு போய் சேர்த்துங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் தூரத்தில் இந்த ஆட்டோ ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்பொழுதே இவர் வந்து இருமுறை அந்த விஷயத்தை வந்து விடவே இல்லைங்க. என்னடா ஆச்சுன்னு கேட்கும்பொழுது என்னுடைய தொண்டையெல்லாம் கவுதுரா அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு மாதிரியா வித்தியாசமாக சொல்கிறாரு. நீ எதுவும் பண்ணி தொலைச்சிட்டியா, எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே, எதுக்கு திடீர்னு இருமிட்டு இருக்கிற, ஏன் வாமிட் பண்ணியிருக்க பிளட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போதாங்க அந்த சுரேஷ் அப்படின்ற அந்த நபர் ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த சுரேஷ் அப்படின்ற அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஆட்டோ போயிட்டு இருக்குது இல்லையா, அதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தாங்க. அவருடைய குடும்பமும் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வசதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. இந்த சுரேஷ் அப்படின்றவர் வந்து அந்த டைத்தில் வந்து காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இவருடைய கிராமத்திலேயே ஒரு பெண்ணையுமே வந்து மனப்பூர்வமாக நேசிட்டு இருந்திருக்காருங்க. அந்த பெண்ணுமே இவரை வந்து உயிராக உண்மையாக நேசிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த இருவரும் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற காரணத்தினால இந்த 2 குடும்பத்தினருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்குது. உண்மையை சொல்ல போகணும் அப்படின்னா அந்த பெண்மணி வந்து வேற எந்த ஊரை சேர்ந்தவங்க கிடையாதுங்க, நான் சொன்ன மாதிரியே அதே கிராமத்தை சேர்ந்தவங்க தான். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் காதலிக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து ரொம்ப தூரத்துலலாம் கிடையாது, இவருடைய வீட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தாங்க சொந்த வீட்டில் வாழ்ந்து இருந்திருக்கிறாங்க. இவ்வளோ உண்மையாக நேசித்து தன்னுடைய 2 குடும்பத்தினரும் சம்மதிக்காத காரணத்தினால இவங்களுடைய காதல் வந்து கைகூடாமல் போயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள், அதாவது இப்போ ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க இல்லையா, 2 நாட்களுக்கு முன்னாடி தாங்க அந்த பொண்ணுக்கு வேற ஒரு நபர் கூட திருமணமும் நடந்து முடியுது. இப்படி திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தன்னை வந்து ஏமாத்திட்டாலே, தன்னை விட்டுட்டு துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்ற அந்த துக்கம் தாங்க முடியாமல் தாங்க இவர் வந்து இந்த 2 நாட்களும் குடிபோதையில் இருந்திருக்கிறாருங்க. அந்த நேரத்தில் அந்த நண்பர்கள்கிட்ட ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தையும் சொல்கிறாரு. மச்சான் நான் சரக்கில் வந்து பாய்சனை கலந்து குடிச்சிட்டேன்டா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த 2 இளைஞர்களும் சரி இந்த ஆட்டோ டிரைவர் பரமேஸ்வரனும் சரி கீரக்குலையை நடுங்கினபடி தாங்க உட்காந்து மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் இதுக்கு தான் முன்னாடி சொன்னேன், அவனை பார்த்தாலே எனக்கு வந்து சந்தேகமாக இருந்துச்சு, இப்போயாச்சும் ஆட்டோ விட்டு இறங்கிக்கோங்க, மருத்துவமனைக்கு கொண்டு போயெல்லாம் என்னால் சேர்க்க முடியாது, நீங்கள் வேறு ஆட்டோவை பாருங்கள் அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் ஆட்டோவை நிப்பாட்டுறாரு. அந்த நேரத்தில் தன்னுடைய நண்பன் வேறு இந்த நிலைமையில் இருக்கிறான், இப்போ வேறு இந்த ஆட்டோக்காரர் வந்து இப்படி ரொம்ப வாக்குவாதம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தாங்க, தயவு செஞ்சுனா நீங்கள் மருத்துவமனை கூட கொண்டு போக வேணாம்னா எங்களுடைய வீட்டில் கொண்டு போய் சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் கெஞ்சுறாங்க. இப்படி கெஞ்சிக்கிட்டே இருக்கும் பொழுது நடுவில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த சுரேஷ் அப்படின்ற நபர் வாய் வழியாக பிளட்டை பயங்கரமாக வந்து கக்கிக்கிட்டே இருக்காருங்க. கொஞ்ச நேரத்திலேயே யாருமே எதிர்பார்க்காத அந்த சமயத்தில் இவருடைய உயிர் பிரிஞ்சு போயிருக்குது. உயிர் பிரிஞ்சு போன அடுத்த நிமிஷமே இந்த 2 நண்பர்களும் தலையில் அடிச்சபடி அழுகிறாங்க. வேணான்னு சொன்னோமேடா, கேட்டியாடா, அந்த பொண்ணு தான் உன்னை மறந்துட்டு வேற ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிட்டு போய் நிம்மதியாக தானே இருக்கிறா, இப்போ நீ மட்டும் ஏன்டா வந்து உசுரை விட்டுட்ட அப்படின்ற மாதிரி தாங்க தலையில் அடிச்சுட்டு எழுதுறாங்க. நாங்கள் உன் குடும்பத்துக்கிட்ட போய் நாங்கள் என்ன சொல்லுவோம், எங்களை நம்பி தானே எங்கள் கூட வந்து உன்னை அனுப்பிச்சி வச்சாங்க, சரக்கு அடிக்காதன்னு எவ்வளவோ சொல்லி கெஞ்சினோமேடா, நீ எப்போ பாய்சன் கொண்டு வந்த எப்போ குடிச்சன்றதே தெரியாமல் இப்படி வந்து உசுரை விட்டுட்டியடா அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுகிறாங்க. இந்த காட்சி எல்லாமே வண்டியை நிப்பாட்டி வேடிக்கை பார்த்துருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரனுக்கு கோபம் உச்சந்தலைக்கு மேலே இருக்குது. நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல, உங்களை வந்து நான் வண்டியில் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டேன்,
அதே மாதிரியே நான் நினச்சி கூட பார்க்காத மாதிரியே இப்போ நடந்துட்டு இருக்குது. தயவு செஞ்சு இவனை கீழே இறக்கி போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்க தூக்கிட்டு போவீங்களோ அல்லது இங்கேயே போட்டுட்டு போவீங்களோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த பணத்தை ஏற்றிட்டுலாம் என்னால் வண்டியில் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஒழுங்கு மரியாதையை நீங்கள் 3 பேருமே வந்து வண்டி விட்டு கீழே இறங்குங்கடா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. உடனே அந்த 2 இளைஞர்களும் ஓன்னு அழுகுறாங்க. இப்படி என்னுடைய உற்ற நண்பன் வந்து இறந்து போய் கிடக்குனா இதை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பணம்னு சொல்கிறீங்களே, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தாங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் இந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணுறாருனா, நான் வந்து யாருக்கும் பாவம்லாம் பார்க்க முடியாது, ஏற்கனவே என்னுடைய குடும்பமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது, எனக்கு குடிக்கக்கூடிய நபர்களை பார்த்தாலே பிடிக்காது, நான் முதலே சொன்னல, இந்த பணத்தை தூக்கிக்கிட்டு என்னால் ஆட்டோவிலலாம் கொண்டு சேர்க்க முடியாது, முதல்ல கீழே இறங்குங்கடா, இல்லைனா நானே வந்து பிடிச்சி கீழே இழுத்து போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சண்டை போடுறாரு. ஆனாலுமே அந்த இடத்துல இந்த இறந்து போன அந்த நபரை தூக்கிக்கிட்டு உங்க போய் ஆகணும் இல்லையா, தயவு செஞ்சு நாங்கள் பேசினாலாம் மனசில் வச்சுக்காங்க, எப்படியாவது எங்களை கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்ற மாதிரி தாங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க. இருந்தாலுமே இதை கொஞ்சம் கூட கேட்காம அந்த ஆட்டோ விட்டு வெளியே இறங்கி இந்த பரமேஸ்வரன் ஒரு பெரிய தப்பை பண்ணுறாருங்க. அப்படி என்ன பண்ணுறாருன்னா, இந்த சனியை எப்போ ஆட்டோவில் ஏறி உட்காந்துச்சோ அப்போ இருந்து தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் வந்துச்சு, முதல்ல இந்த சனியை தூக்கி நானே வீசுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இறந்து போன அந்த நபருடைய அந்த சட்டையை பிடிச்சி தரத்தரன்னு இழுக்கிறாருங்க. அதாவது இறந்து போன அந்த சடலத்தை தாங்க பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறாரு. இழுத்து ஆட்டோவிலேருந்து அப்படியே வெளியே தூக்கி தூர வீசுறாருங்க. வீசின உடனே அந்த ஆட்டோக்குள்ள இருக்கக்கூடிய 2 நபர்களும் இந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட வாக்குவாதம் பண்ணி மல்லு கட்ட வந்துட்டாங்க. எப்படா என்னுடைய நண்பனை பிடிச்சி நீ அடிச்சு கீழே இழுக்க போச்சு அப்படின்ற மாதிரி தாங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து என்னை அடிச்சிங்க அப்படின்னா காவல்துறையில் நீங்கள் 2 பேர் தான் அவனை குடிக்க வச்சு கொண்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி கேஸ் கொடுத்துருவேன், என் மேலே கையை எடுங்கடா அப்படின்ற மாதிரி தாங்க வாக்குவாதம் பண்ணுறாரு. அதன் பிறகு அந்த ஆட்டோவை எடுத்துக்கிட்டு இவர் கொஞ்சம் தூரம் கிளம்பி போயிட்டாருங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது தாங்க இவருக்கு ஒரு விஷயம் வந்து குத்த ஆரம்பிச்சிருக்குது. நம்ம பண்ணதெல்லாம் தப்பு தானா சரிதானான்றது எதுவுமே தெரியல, நம்ம பாட்டுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் அந்த ஆட்டோ வந்து திருப்பினபடியே மறுபடியும் அதே இடத்துக்கு வராருங்க. அப்படி அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்பொழுது அந்த 2 நபர்களும் சரி, இறந்து போன அந்த இளைஞருடைய சடலமும் சரி அங்கே தாங்க இருக்குது. ஓன் அழுதுட்டு இருக்கிறாங்க. தம்பி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் 3 பேரும் வந்து ஆட்டோவில் ஏறி உட்காருங்க, நீங்கள் எங்கே கொண்டு போகணும்னு சொல்லுங்கள், நான் இங்கே கொண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. ஆனால் அந்த 2 இளைஞர்களுமே எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் ஓன் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது, ஏதோ என்னுடைய நேரம், அதனால் இப்படி பேசிட்டேன், நீங்கள் வண்டியில் ஏறி உட்காருங்க அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயப்படுத்தி அந்த 3 பேருமே அந்த ஆட்டோவில் ஏறி உட்காடுறாங்க. அப்படி ஆட்டோவில் ஏறி உட்காந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் அவங்களுடைய கிராமத்துக்கு தாங்க அந்த ஆட்டோ போயிட்டு இருக்குது. அப்படி ஆட்டோ இங்கே போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஆட்டோக்காரர் வந்து இடையில இறக்கி விட்டு போனார் இல்லையா, அப்போவே ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த 2 இளைஞர்களும் சொல்லி முடிச்சிருப்பாங்க போலங்க இந்த சுரேஷினுடைய நண்பர்கள். அதனால ஒட்டுமொத்த உறவினர்களும் அந்த இறந்து போன நபருடைய வீட்டுக்கு முன்னாடி தாங்க அப்படியே படையாக நின்றுட்டு இருந்திருக்காங்க. இப்படி ஆட்டோ அருகாமையில் வந்த உடனே அந்த ஆட்டோலேருந்து இந்த இறந்து போன அந்த நபரை வந்து இறக்குறாங்க. இறக்கிக்கிட்டு இறந்து போன அந்த நபருடைய சடலத்தை தூக்கிக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. அந்த சமயத்தில் இந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா, காசு கொடுக்காமலே கீழே இறங்கி போயிட்டாங்க. காசு கொடுக்குறக்காண்டி வருவாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் அரை மணி நேரம் ஆச்சு. யாருமே வீட்டை விட்டு வெளியே வந்து காசு கொடுக்குற மாதிரி தெரியலங்க. இவ்வளோ பேச்சு பேசினானுங்க, காசு எக்ஸ்ட்ரா தரேன்னு சொன்னானுங்க, ஆனால் ஒருத்தன் கூட காசு வந்து தர மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோடு நிற்கிறாரு. ஆக்சுவலி அந்த ஆட்டோவில் வந்து ஏறினாங்க இல்லையா, ஏறும் பொழுதே அங்கே இருக்கக்கூடிய இந்த 2 இளைஞர்களுமே அவங்களால முடிஞ்ச காசை அதிகமாக தாங்க கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தது போக நீங்கள் வந்து இறக்கி விடுங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அதை பிடிச்சிக்கிட்டே அவர் வந்து நின்றுக்கிட்டு இருந்திருக்கிறாருங்க. இப்படி அரை மணி நேரம் ஆகியுமே அந்த நபர்கள் வந்து வெளியே வரலை அப்படின்றது தெரிஞ்ச உடனே மறுபடியும் கோபத்தோட அந்த இறந்து போன நபருடைய வீட்டுக்குள்ளேயே நுழையிறாருங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கண்ட மெனிக்க திட்டுறாருங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, உங்களை நம்பி தானே நான் வந்தேன், நீங்கள் காசு அதிகமாக தரேன்னு சொன்னனால தானே நான் அவனுடைய சடலத்தை வந்து ஏற்றிட்டு வந்தேன், பணத்தை ஏற்றுற வண்டியாடா என்னுடைய ஆட்டோ, பாவம்னு சொல்லி பார்த்ததுக்கு நீங்களே எங்களை வந்து பதம் பார்க்குறீங்களே அப்படின்ற மாதிரி தாங்க சண்டை போடுறாரு. இதை கேட்டுருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உறவினர்களும் இவரை பிடிச்சி அடித்து வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த 2 இளைஞர்களுமே தடுத்து, இந்த மனுஷன் இல்லைன்னா இனி யாரும் இவனை வந்து கூட்டிகிட்டே வந்திருக்க முடியாது, அவரை விட்டுருங்க, அவருக்கு தேவையான பணத்தை நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்னு மாதிரி தாங்க பணத்தை பரிசுலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. இப்படி பணத்தை வாங்கினதுக்கு பிறகு இதுக்கு மேலே உங்ககிட்ட எந்த ஒரு வார்த்தையும் விடக்கூடாது, விட்டா அடிச்சிருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டோ எடுத்துக்கிட்டு அந்த கிராமத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் கடந்து வந்திருப்பாருங்க. ஒரு சாலை பகுதியில் பேக்கரி ஒன்று இருந்துக்குது. அந்த பேக்கரி கிட்டே நிப்பாட்டிட்டு டீலாம் சாப்பிட்டுட்டு அந்த ஆட்டோவில் ஏறலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்பொழுதாங்க அந்த ஆட்டோக்குள்ளே ஒரு காட்சியை பார்க்குறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பர்ஸு கிடக்கிற மாதிரி இருக்குது. அந்த பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த பர்ஸுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் மதிப்புள்ள பணம் இருந்திருக்குங்க. அந்த பணம் மட்டும் இல்லாமல் ஏடிஎம் கார்டு, அது கூடவே வந்துட்டு வேற ஏதோ எக்ஸ்ட்ரா கார்டு இருந்திருக்குது. இது மட்டும் தான் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்ஸ்லேயே ஒரு சின்ன ஒரு ஓப்பன் ஜிப்பு மாதிரி இருந்திருக்குது. அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது உள்ளுக்குள்ளே ஒரு வெள்ளி மோதிரமும் இருந்திருக்குதுங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபோட்டோ இருந்திருக்குது. அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சிருக்குது இது யாரோட பர்ஸ் அப்படின்றது. அதாவது இறந்து போன அந்த சுரேஷ் இருக்கார் இல்லையா,
அவருடைய பர்ஸ் தாங்க அந்த ஆட்டோலேயே விழுந்து கிடந்திருக்குது. இதை யாருமே பார்க்காதனால யாருக்கும் தெரியாமல் தாங்க இருந்திருக்குது. உடனே அந்த பர்ஸை பார்த்துட்டு இந்த பணத்தை கொண்டு போய் அவங்கக்கிட்டே கொடுத்துருவோமா அல்லது நம்மளே வச்சுப்போமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்மளை ஒட்டுமொத்த உறவினர்களும் சேர்ந்து நம்மளை வந்து அடித்தாங்க இல்லையா, அதனால இந்த பர்ஸ் அவங்கக்கிட்ட ஒப்படைக்கவே வேணாம், நம்மக்கிட்டே இருக்கட்டும், செத்து பணம் திரும்பி வந்தால் கேட்க போகிறான் அப்படின்ற மாதிரி தாங்க சிரிச்சபடியே கிண்டலாக நினச்சிக்கிட்டு அந்த ஆட்டோவில் ஏறி உட்காராருங்க. ஆனால் அந்த செகண்ட்ல இருந்தாங்க இவருக்கு அமானுஷ காற்று வீச காத்திருந்துச்சு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அந்த பேக்கரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் கடந்து வந்திருப்பாருங்க. அந்த சாலை பகுதி மண்புற சாலை பகுதி கிடையாதுங்க, நம்ம வந்து கொஞ்சம் ரோட்டு பகுதியிலே போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ரோட்டு பகுதியில் போயிட்டு இருக்கிறாரு. இப்படி ரோட்டு பகுதியிலே போயிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி யாரோ உட்காந்துருக்கிற மாதிரியே இவருக்கு ஒரு உள்ளுணர்வு தோணிருக்குது. ஆட்டோ கண்ணாடி வழியாக பின்புறம் திரும்பி பார்க்குறாருங்க, யாருமே காணா. யாரோ நம்ம கூட இருக்கிற மாதிரியே தெரியுது. ஒருவேளை நம்ம கூடவே வந்து அந்த 3 இளைஞர்கள் வந்தாங்க இல்லையா, அதனால அப்படி ஃபீல் ஆகுதோ அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு அந்த ஆட்டோ எடுத்து போயிட்டு இருக்கிறாரு. இப்படி ஆட்டோ எடுத்து போயிட்டு இருக்கும்பொழுதே யாரோ ஒருத்தர் லிஃப்ட் கேட்குற மாதிரி தான் தெரியுது. யார் லிஃப்ட் கேட்குறா அப்படின்ற மாதிரி ஆட்டோவை நிப்பாட்டிட்டு அப்படியே உத்து பார்க்குறாரு. சிவப்பு நிற புடவையில் யாரோ ஒரு பெண்மணி நிற்கிற மாதிரி தாங்க தெரியுது. கையை வச்சுக்கிட்டு கையில் டார்ச் லைட் வேறு வச்சுருக்காங்க. அப்போவே தெரிஞ்சிருக்குதுங்க இது ஒரு விலை மாது போல் ஒரு பெண்மணி அப்படின்ற மாதிரி புரிய வந்திருக்குதுங்க. ஆட்டோவை நிப்பாட்டிட்டு எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது என்னை வந்து அடுத்த கிராமத்தில் இறக்கி விட்ருங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி சொல்கிறாங்க. உடனே இது தவறான பெண்மணியாக இருந்தாலுமே நம்மக்கிட்ட இப்போ தவறாக எதுவும் பேசலை, பக்கத்து கிராமத்திலான இறக்கி விட சொல்கிறாங்க, நமக்கும் இதுக்கான காசு வரத்தானே போகுது அப்படின்ற மாதிரி தாங்க ஆட்டோவில் ஏற்றுறாரு. ஆட்டோவில் ஏற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க கடந்து போயிருப்பாரு. அந்த நேரத்தில் இந்த பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய அந்த விலை மாது இருக்காங்க இல்லையா, அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா எதர்ச்சியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சீட்டை திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்நாளில் மறக்கக்கூட முடியாத ஒரு காட்சி தாங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்குது. என்ன நடந்திருக்குன்னா, இவங்களுக்கு அருகாமையிலேயே ஒரு நபர் வந்து உட்காந்துருக்கிறாருங்க. அந்த நபர் உட்கார்ந்தபடியே இந்த ஆட்டோ டிரைவரை முறைச்சு பார்த்தபடி இருந்துருக்கிறாரு. யார் இந்த நபர், இவ்வளோ நேரம் இல்லையே, இப்போ எப்படி வந்தார் அப்படின்ற மாதிரி தாங்க உத்து பார்க்குறாங்க. அப்படி அந்த இளைஞரை பார்த்துட்டு இருக்கும்பொழுது அந்த இளைஞரை டக்குன்னு இந்த பெண்மணியை வந்து உத்து பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்பொழுது தாங்க தெரிஞ்சிருக்குது அது ஒரு மனிதனே கிடையாது, அது ஒரு துஷ்ட ஆன்மா அப்படின்றது. முகத்தோற்றம் எல்லாமே, கண்கள் எல்லாமே வெளிரி போன மாதிரி தாங்க இருக்குது. அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த தோள்கள் எல்லாமே வந்து சுருங்கி போய் காற்றுல கரையிற மாதிரி தாங்க கரைஞ்சு போயிருக்குது. இதை பார்த்த உடனே ஆடு கத்தி இருக்கிறாங்கங்க இந்த பெண்மணி. உடனே ஆட்டோ டிரைவர் சரட்டுன்னு வந்து பிரேக்கை போட்டுட்டு என்னமாச்சு, ஏன் இப்படி கத்துன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆட்டோ விட்டு நான் இறங்கிக்கிறேன், நான் எப்படியாவது போய்க்கிறேன், இந்த ஆட்டோவில் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆட்டோ விட்டு கீழே இறங்கி திட்டுன்னு ஓட்ட முடிக்கிறாங்க. காசும் கொடுக்காம ஆட்டோ விட்டு இப்படி இறங்கி போயிட்டாலே நம்மளுடைய நேரமே இன்னைக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி தாங்க அப்பயுமே அந்த பெண்மணியை திட்டிட்டு ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அதே சாலை பகுதியில் போயிட்டு இருக்கிறாருங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்பொழுது தூரத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமான காட்சி தட்டுப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிமெண்ட் மூடையோ அல்லது ஏதோ ஒரு மூடையோ வந்து ரோட்டோடைய அந்த மைய பகுதியிலே கிடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க தெரியுது. உடனே ஆட்டோவை வந்து நம்ம லைட்டாக கிராஸாக வந்து கட் பண்ணி போயிடலாமா, இல்லை அந்த மூட்டை என்னதுன்றது பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒருவேளை சிமெண்ட் மூடையை வந்து அந்த சாலை பகுதியில் வந்து வேலை செய்வதற்காக வந்து போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அப்படி போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த சிமெண்ட் மூட்டையை நம்மளுடைய ஆட்டோவில் தூக்கி போட்டோம் அப்படின்னா நமக்கு 4 பணம் தேவைப்படும். அல்லது வீடு கட்டக்கூடிய நபர்கள்கிட்ட விற்றோம் அப்படின்னா இதுக்கு உண்டான பணம் நமக்கு வந்து சேரும். நம்ம வந்து ஆட்டோவை நிப்பாட்டி அந்த சிமெண்ட் மூட்டையை எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சி ஆட்டோ விட்டு இறங்குறாரு. இறங்கினதுக்கு பிறகு அந்த சிமெண்ட் மூட்டை இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கிட்டே வந்து பார்க்குறாரு. கிட்ட நெருங்கி வரும்பொழுது தாங்க தெரிஞ்சிருக்குது அது ஒரு சிமெண்ட் மூட்டையே கிடையாது அப்படின்றது. உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடியது ஒரு மூட்டையோ அல்லது மண் மூட்டையோ கிடையாதுங்க, ஒரு மனிதன் தாங்க சுருண்டு போய் உளுந்து போய் கிடக்கிறான். யார் இந்த இளைஞர், எதுக்காக இப்படி சாலையில் அப்படி வந்து மையப்பகுதியில் படுத்து கிடக்கிறாரு? ஒருவேளை பஸ்ஸோ அல்லது வேற லாரியோ வந்துச்சுன்னா ஏற்றிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? யோ எந்திரியா அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாரு. சத்தம் போட்ட உடனே அந்த நபர் டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. இவருக்கு உசுரே போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவருடைய முகத்தில் கண்கள் மற்றும் மூக்கு வாய் எதுவுமே இல்லைங்க, ஏதோ சப்பளிஞ்சு போன மாதிரி அப்படியே வந்து டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்த உடனே ஆண் மிரண்டுக்கிட்டு ஆட்டோவில் ஏறி வந்து உட்கார்றாருங்க. ஆட்டோவை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடிச்சு பிடிச்சி அந்த இடத்த தாண்டி ஓடுறாருங்க. என்னடா இது, நம்ம கண்ட காட்சி எல்லாமே வந்து உண்மைதானா? ஏற்கனவே நம்ம ஆட்டோவில் வந்து ஒரு பெண்மணி ஏறி உட்காந்துக்கிட்டு இரவு நேரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு காசு கூட கொடுக்காம இறங்கி ஓட்ட முடிச்சிச்சு. இப்போ என்னென்னா இப்படி ஒரு காட்சியை பார்த்துட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் அவருடைய ஆட்டோவை எடுத்துக்கிட்டு இவருடைய வீட்டுக்கே வந்து சேர்ந்துக்கிறாருங்க. அப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கு பிறகு இவருடைய ஆட்டோவை வந்து முன்னாடியே நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாருங்க. இவருடைய மனைவி கிட்ட நடந்த எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஷேர் பண்ணவே இல்லைங்க. அப்படியே பயத்தோடையே தூங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இவருடைய வீட்டுக்கு வெளியே அவங்களுடைய மனைவி கோலம் போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த நேரத்தில் அவருடைய வீட்டு வெளியே கேட் இருக்கும் இல்லையா, அந்த கேட்டுக்கிட்ட நின்றுட்டு இருக்கிறாரு. அப்படி கேட்டுக்கிட்ட நின்றுட்டு இருக்கும் பொழுது எதிர்ப்புறத்தில் இவருக்கு தெரிந்த அந்த பக்கத்து வீட்டு குடியிருக்கக்கூடிய ஒரு நேபர் தாங்க. என்னப்பா, நேற்று நான் ராத்திரி புறமே வந்துட்டு ஆட்டோலேயே படுத்து தூங்கிட்டியா, என்ன குடிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. இது கேட்ட உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது.
என்னையா சொல்கிற, நான் எப்போ ஆட்டோவில் தூங்கினேன், நைட்டு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்குள்ளே தானே தூங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யோ பொய் சொல்லாத, பொண்டாட்டி அடித்தாலும் அடிப்பான்னு பயந்துக்கிட்டு ஆட்டோலேயே வந்து தூங்கிட்டேன்னு சொல்லு. நேற்று நைட்டு புறமே வந்து ஆட்டோவில் தான் நீ படுத்து கிடந்த, உன்னுடைய 2 காலுமே ஆட்டோ வழி தான் நீட்டிக்கிட்டு கிடந்துச்சு, நீ அங்கே தானே கிடந்த, நான் தான் நல்லா பார்த்தேன்ல, என்னப்பா இங்கேயே தூக்கமா அப்படின்னு கேட்டது கூட ஆமாம் அப்படின்லாம் பதிலாம் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே இவர் மிரண்டு போயிட்டாரு. அப்பயுமே இந்த பரமேஸ்வரன் என்ன நினைக்கிறாருன்னா, யாரோ ஒருத்தன் திருடன் தான் வந்து குடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து படுத்து கிடப்பான் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு சத்தம் போட்டுருக்கிறாருங்க. எவன்டாது என்னுடைய வீட்டிலேயே தைரியமாக என்னுடைய ஆட்டோவிலேயே படுத்து தூங்குறது அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டுருக்கிறாரு. அப்போ தாங்க தெரிஞ்சிருக்குது எதிர் வீட்டுக்காரருக்குமே, இவன் இல்லை போல, அப்போ வேற யாரோ தான் படுத்து கிடந்திருக்கிறா, ஒருவேளை திருடனா இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த தெருவே வந்து கொஞ்ச நேரத்தில் நிலகுலைஞ்சு போயிருக்குது. இப்படி ஒருத்தர் வந்து ஆட்டோவில் படுத்து கிடக்கிறான் அப்படின்னா அந்த ஆள் யார் என்னன்றதை அப்படி சுற்றி முற்றி எல்லா வீடும் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்கங்க. அப்படி விசாரித்தாலுமே அந்த நபர் யார் என்னன்றது தெரியவே இல்லைங்க யாருக்குமே. சரி போனால் போயிட்டு போட்டோம், நம்ம 4 பெண்ணை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த விஷயத்தை அப்படியே விட்டுக்கிறாங்க. அன்றைய பொழுது இவருக்கு உடம்பு அசௌகரியமாக இருக்கக்கூடிய காரணத்தினால சவாரிக்கு போகவே இல்லைங்க. சரியாக மாலை தோராயமாக ஒரு 7 மணி இருந்திருக்கும். இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வயதான பெண்மணி இருந்திருக்காங்க. அந்த பெண்மணிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. தம்பி கொஞ்சம் ஆட்டோ எடுத்துக்கிட்டு அவசரமாக வர முடியுமா, பக்கத்தில் போய் நான் ஊசி மட்டும் போட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்கம்மா அப்படின்ற மாதிரி அந்த பெண்மணியை வந்து ஏற்றிக்கிட்டு இவருடைய ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அந்த மருத்துவமனைக்கு போகிறாருங்க. அப்படி மருத்துவமனைக்கு போய் சேர்ந்ததுக்கு பிறகு நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்கள் ஆட்டோ வெளியவே நிப்பாட்டி வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த ஆட்டோ டிரைவருமே ஆட்டோ வந்து வெளியே வந்து வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கிறாரு. இந்த பெண்மணி உள்ள செக் பண்ண போனாங்க இல்லையா, செக் பண்ணி போயிட்டு மறுபடியும் வெளியே வந்து பார்க்கும்பொழுது இந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. தம்பி கோச்சுக்காதப்பா, என்னால் வர முடியாது, என்னைய இன்னைக்கு அட்மிட் ஆக சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய உடம்பு சூழ்நிலை வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குதான், அதனால நீ ஆட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு என்னுடைய வீட்டில் என்னுடைய பேரை வந்து வந்ததுக்கப்புறம் உடனே நடந்த விஷயத்த சொல்லிடு, அதன் பிறகு அவனை வந்து மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. சரிங்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறேன், ஏதாவது தேவை அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இவருடைய ஆட்டோ எடுத்துக்கிட்டு இவருடைய வீட்டுக்கு திரும்ப வராரு. அந்த மருத்துவமனைக்கும் இவருடைய வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க தொலைவு இருந்திருக்கும். இருந்தாலும் இரவு நேரம் அப்படின்றதுனால கிராமப்புற சாலை வழியாக தாங்க வந்துட்டு இருக்கிறாரு. எதர்ச்சியாக இவர் வந்துட்டு இருக்கக்கூடிய அதே பாதையிலேயே திடீர்னு இவருடைய வண்டி வந்து கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுதுங்க. என்னடா அது ட்ரபிள் பண்ணுது அப்படின்ற மாதிரி வண்டியை வந்து செக் பண்ணிட்டு வண்டியை விட்டு கீழே இறங்குறாரு. அப்படி கீழே இறங்கி பார்க்கும்பொழுது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. மறுபடியும் ஆட்டோவில் ஏறி உட்காந்ததுக்கு பிறகு தாங்க தூரத்தில் ஒரு வித்தியாசமான காட்சி இவருக்கு தட்டுப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஆட்டோ நிற்கக்கூடிய அந்த இடத்துல இருந்தே அந்த சாலையுடைய கார்னர் பகுதியில் கருன்னு இருக்கக்கூடிய ஒரு கருப்பு பூனைங்க. அந்த பூனையை வந்து சின்ன பூனைலாம் கிடையாதுங்க, ஒரு நாய் வந்து ரொம்ப அவசரமாக வளர்ந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க தெரியுது, ஒரு காட்டு பூனை மாதிரி. அந்த கருப்பு பூனை முடியெல்லாம் செலுத்துக்கிட்டு இவரையே உத்து பார்த்துட்டு இருக்குது. இந்த பூனையை பார்த்த உடனே மிரண்டு போய் ஒருவேளை ஆட்டோக்குள்ளே வந்து தவிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஆட்டோவை எடுக்கிறாரு. இந்த பூனையை ஏற்றுனாலும் பரவாயில்ல, நம்ம ஆட்டோவை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகி போயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஆட்டோ வந்து பயங்கரமாக ஸ்பீடாக மூவ் பண்ணுறாரு. மூவ் பண்ண அடுத்த நிமிஷமே எதிர்ப்புறத்தில் ஒரு பெரிய கார் வந்துட்டு இருக்குது. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, இவருக்கு அடித்து யாரும் வந்து ஹோமா கூட போயிருப்பாரு. இவருடைய நல்ல நேரமாக என்னன்னு தரங்க, அந்த ஆட்டோவுடைய முன்பகுதி பூரா டேமேஜ் ஆகி கீழே தட்டு மாதிரி விழுந்துருக்கிறாரு. விழுந்த உடனே கொஞ்சம் தூரம் வந்து கீழே வந்து பள்ளமாக இருந்திருக்குதுங்க, செடி கொடிகளாக இருந்திருக்குது. அந்த செடிகள் கொடிகளுக்கு இடையிலே போய் இவர் போய் தன்னந்தனிமையில் போய் சுருண்டு போய் விழுந்துருக்காருங்க. ஆட்டோ மட்டும் நல்லா டேமேஜ் ஆயிருக்குது. கொஞ்ச நேரத்திலே மயக்கம் போட்டு விழுந்துருக்கிறாருங்க. அதன் பிறகு அந்த பகுதியில் வந்திருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து அந்த கார் வந்து அடித்து தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் போல, எஸ்கேப் ஆயிட்டாரு. இந்த காட்சியை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அந்த நபரை ஏற்றி மறுபடியும் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க எங்களுடைய குடும்பத்தினருக்கு விஷயம் தெரிந்து மருத்துவமனைக்கு போய் பார்த்துருக்காங்க. அதன் பிறகு ஒரு 2-3 நாள் அங்கேயே இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரனுடைய மனைவிக்கு பெரிய சந்தேகமாக இருந்திருக்குது. என்னங்க நடக்குது, உங்களுக்கு ஒரு 2-3 நாட்களாகவே நடக்கிறது எல்லாமே தப்பாகவே நடக்குது. அன்னைக்கு இரவு வந்து உங்களுடைய ஆட்டோவில் வந்து யாரோ ஒருத்தர் தூங்குறதா வந்து உங்களுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார். அடுத்து என்னென்னா இவ்வளோ பெரிய விபத்தாகி நீங்கள் கொஞ்சம் மிஸ் ஆகி நீங்கள் தப்பிச்சிருக்கிறீங்க. ஆட்டோவே நீங்கள் வந்து ஓட்ட முடியாத அளவுக்கு முன்பகுதி புறமே வந்து டேமேஜ் ஆகிருக்குது. என்னவோ தப்பாக நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ பெருசாக நினைக்காத, நீ பேசாமல் அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாரு. ஆனால் அன்றைய இரவே அமானுஷத்தோடைய உச்சக்கட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 1 மணி இருந்திருக்கும். இந்த கணவன் மனைவி அவங்களுடைய ரூமில் தாங்க தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிள்ளைகள் வந்து தனியாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இருவரும் தூங்கிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு அந்த கட்டில் மேலே இருக்கக்கூடிய அந்த மெத்தை வந்து ஏதோ கொஞ்சம் அசைவு கொடுக்குற மாதிரி தெரிஞ்சிருக்குது. என்னடா இது ஒரு மாதிரி அசைகிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பரமேஸ்வரனுடைய மனைவி முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்க்கும்பொழுது இவங்களுடைய வாழ்நாளில் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான காட்சி கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்குது.
என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 6 அடியில் இருக்கக்கூடிய ஒரு கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு உருவங்க. அந்த உருவத்தை பார்த்தாலே தெரியுதுங்க, அது ஒரு ஆண்மகன் அப்படின்றது. அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கணவர் பக்கத்தில் படுத்துக்கிறார் இல்லையா, அவருடைய கழுத்து பகுதியிலே ஏறி கால் பாதத்தை வச்சு மிதிச்சு நசுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இவருமே வந்துட்டு என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி வாய் செய்கை மட்டும் காமிச்சபடி முழுகிட்டு இருந்திருக்காருங்க. என்னங்க என்னாச்சுங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த உருவத்தை பார்த்தபடியே மிரண்டு போயிட்டாங்க. உடனே கட்டிலேருந்து தட்டு மாதிரி கீழே விழுந்தபடியே பூஜை ரூமுக்கு போய் விபூதி எடுத்து அந்த உருவம் நிற்கக்கூடிய அந்த திசையில் தூக்கி தூர வீசுகிறாங்க. வீசின உடனே அந்த உருவம் கருன்னு கத்திக்கிட்டு அப்படியே அந்த ரூமுக்கு வெளியே ஜன்னல் இருக்கும் இல்லையா, அந்த ஜன்னல் வழியாகவே ஓட்டம் பிடிச்சிருக்குதுங்க. என்னங்க நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு உருவம் உங்கள் மேலே உட்காந்துருந்துச்சுங்க, நான் கூட உங்கள்கிட்ட சந்தேகப்பட்டு கேட்டேன்ல, நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போயுமே உங்களுடைய கணவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் தெரியலை, நாளை காலையில் வேணால் நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அன்றைய இரவே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு பிறகு இவங்களுடைய வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு குடுகுடுப்புக்காரர் மாதிரி தெரியுதுங்க. அந்த குடுகுடுப்புக்காரர் வந்து இவருடைய வீட்டுக்கு முன்னாடி நின்றபடி என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீட்டில் ஒரு மரணம் நடக்க போகுது, ஒரு துக்கம் நடக்க போகுது, யாருனாலையும் தடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த சத்தம் கேட்குது. இதை கேட்ட உடனே இந்த பெண்மணி வந்து பயத்தால் உறைஞ்சு போயிட்டாங்க. இருந்தாலுமே தன்னுடைய வீட்டில் வந்து மரணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவசகுணமாக அந்த குடுகுடுப்புக்காரர் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு அவங்களுடைய வீட்டில் குடத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து அந்த ஜன்னல் வழியாகவே ஊற்றுறாங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே அந்த குடுகுடுப்புக்காரர் டக்குன்னு எச்சியை 3 தடவை துப்பிட்டு போயிட்டாருங்க. என்ன காரணம்னா, யாருமே இரவு நேரத்தில் அவர் குறி சொல்லும் பொழுது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பெண்மணி வந்து அந்த குடுகுடுப்பக்காரரையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி அந்த தண்ணி எடுத்து ஊற்றுனாங்க இல்லையா, அதனால் பெருங்கோபத்தோடையே அந்த குடுகுடுப்பக்காரர் அந்த குறி சொல்கிறத பாதியிலே நிப்பாட்டிட்டு போயிட்டாருங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இவங்களுடைய குடும்பத்தினருக்கு ஒரு பேரிடி விழுக காத்திருச்சுன்னு தாங்க சொல்லணும். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ டிரைவர் கார் இல்லையா, ரொம்ப உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்ட மாதிரி அப்படியே ரொம்ப நெஞ்சொலி வந்திருக்க மாதிரி தாங்க சுருண்டு போய் விழுந்து கிடக்கிறாரு. அவசரமாக அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்டில் சொல்லி இவர் வந்து தூக்கிக்கிட்டு மறுபடியும் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்கள் அவருக்கு என்ன பிரச்சனையே தெரியலை. நெஞ்சு வலிக்குதுன்றாரு, கை கால் உடம்புலாம் வலிக்குதுன்றாரு, யாரோ பிடிச்சி அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி புலம்புறாரு. நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம், ஆனால் முழுசாக எங்களால் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி தாங்க மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பெண்மணிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குதுங்க தன்னுடைய கணவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது. இவருக்கு கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் தனி கொடுத்தன இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லையா, இவங்களுடைய அப்பா அம்மாவும் இவங்க கூடயே தாங்க இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் இந்த பெண்மணி சொல்கிறாங்க. உடனே நம்ம வந்து மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க போகக்கூடிய கோயில் வந்து ஒரு முனீஸ்வரன் கோயில் தாங்க. அந்த கோயிலுக்கிட்ட நெருங்கின உடனே இவருடைய உடம்புல ஒரு ஆன்மா வந்து இறங்குது. உடனே அந்த கோயிலுடைய பூசாரி ஆக்ரோஷமாக பக்கத்தில் வந்து நிற்கிறாருங்க. என் முன்னாடி வாடா, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா மொத்தமாக பேச ஆரம்பிக்குதுங்க. என்னுடைய பேர் சுரேஷ், இந்த கிராமத்துலேருந்து ஒரு 2 கிராமம் தள்ளி தான் நான் இருக்கிறேன். நான் வந்து ஒரு பொண்ணை வந்து உசுர நேசித்தேன். அந்த பொண்ணு வந்து என்னை வந்து துரோகம் பண்ணி ஏமாற்றிட்டு போயிட்டா. அந்த துக்கம் தாங்க முடியாமல் நான் பாய்சன் குடிச்சு இவருடைய ஆட்டோவில் ஏறி வரும் பொழுதே உயிரை விட்டுட்டேன். நான் உயிரை விடுவதற்கு முன்னாடியே என்னை வந்து ரொம்ப அவமானப்படுத்தி பேசினார். உயிரை விட்டதுக்கு பிறகுமே என்னை வந்து பொண்ணமுன்னு சொல்லி என்னை ரொம்ப அவமானப்படுத்தி அந்த ஆட்டோவில் வந்து கீழே இறக்கி தூக்கி போட்டார். அப்பொழுதெல்லாம் ஆன்மா ரூபத்தில் அதே ஆட்டோவிலேயே உட்காந்து இவரை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இந்த ஆளுடைய உயிரை நான் எடுக்காமல் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சபதம் எடுத்துட்டேன். நான் சொன்ன விஷயத்தை நான் வந்து மாறவே மாட்டேன், அவருடைய உடம்பு விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஆன்மா சொல்லுது. உடனே அந்த கோயிலுடைய பூசாரி, அவன் செஞ்சதெல்லாம் தப்பு தான், அவனை மன்னிச்சுக்கோ, தயவு செஞ்சு அவனை எந்த தொந்தரவும் பண்ணாது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஆன்மா கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த ஆன்மாவும் மனமிறங்கி இனிமேல் நான் இவருக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய உடம்பை விட்டு நீங்கி இருக்குது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியவாக்கு கொடுத்துட்டாங்க அந்த ஆன்மா வந்து நீங்கணும். ஆனால் சத்தியவாக்கு கொடுக்காமலே அந்த ஆன்மா அவருடைய உடம்பை விட்டு நான் நீங்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க நீங்கி போயிருக்குது. அதன் பிறகு அந்த கோயிலுடைய பூசாரி, இனிமேல் இந்த பிரச்சனை கிடையாதுமா, இனிமேல் உயிரோடு இருக்கிறார்களோ அல்லது இல்லையோ அந்த மனிதர்களை வந்து நம்ம வந்து காயப்படுத்தக்கூடாது, அதனால் எப்பேற்பட்ட விளைவு வந்து உங்களுக்கு வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க புத்திமதி சொல்லி இவங்களுடைய கணவரை இவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சிக்கிறாங்க. இப்படி வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருக்கிறாரு. ஆனால் அன்றைய இரவு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பரமேஸ்வரன் சொல்கிறாரு. உடனே இவங்களுடைய மனைவி மறுபடியும் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இவருடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணியவர், அவர் மூலியமாகவே அவரை வந்து மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி கூட்டிகிட்டு போகிற வழியிலேயே இவருடைய உயிர் பிரிஞ்சு போயிருக்குதுங்க. இது வந்து இவருடைய உயிர் போனதுக்கான காரணம் அந்த ஆன்மாவா அல்லது உண்மையிலேயே இவருக்கு உடல்நல பிரச்சனையால் இறந்து போனாரன்றது இப்போ வரைக்கும் விடை தெரியாத மர்மமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய அந்த நபர் சொல்லி முடிச்சுக்கிறாங்க. இந்த சம்பவத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து உயிரோடு இருக்கிறாங்களோ அல்லது வந்து இறந்து போய் சடலமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுத்தாகணும். இறந்து போயிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி பிணம் அது வந்து நம்ம மரியாதை கொடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னா அது உண்மையிலேயே வந்து பாவம் தாங்க. மீண்டும் இது போல தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.